ஹலோ நண்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம யூடியூப்ல தமிழ் டப்பிங்கில் வெளியாகிருக்க காய் மேன்லி சூப்பர் ஸ்பை படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஒரு காமெடி ஆக்ஷன் ஜானரில் எடுத்திருக்காங்க இந்த படத்தை. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்ம கதாநாயகி வந்து முன்னாள் ஸ்பை ஏஜென்ட்டு. அவரோட பழைய முதலாளி வந்து எங்கள் அண்ணனை வந்து ஒரு 30 நாளுக்குள்ளே கொன்று எலெக்ஷன் 30 நாள் கழிச்சு ஒரு எலெக்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே எங்கள் அண்ணனை கொன்றுன்னு சொல்லி வேலையை கொடுக்குறாரு. நம்மாலே வேலையெல்லாம் விட்டுவிட்டு ஒரே குடி தண்ணின்னு இருக்காப்லையா, குடிச்சுப்புட்டு மறந்துடுவாப்புல அவர்கிட்ட வாங்கின வேலையை. கடைசியில் 29 நாள், இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு அவனை கொல்றதுக்கு. எப்படி கொல்ல போறாருன்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் பாசிட்டிவாக பட்டது முதல்ல தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக அருமையாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுவும் படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே கதைக்குள்ளே போனது இன்னும் ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் அவங்க எடுத்த அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு, எடிட்டிங்கு இது எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுலேயும் இவர் பண்ணுற ஒரு புல்லட்டை வச்சு எல்லாத்தையும் சுடுற மணிக்கு ஒரு சீன்லாம் ஒரு ஃபைட்டில் அதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவு இதாக தான் இருந்துச்சு. அதுலேயும் கேமரா ஒர்க்கு, அவங்க அந்த பில்டிங்கை காமிக்கிறது இந்த விதம் இது எல்லாமே உண்மையாகவே இருந்துச்சு. ஆனால் இந்த படம் எங்கே அடி வாங்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே ஓகே. ஆனால் ஃபுல் படம் பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒரு வீடியோ கேம் பார்க்குற மணி தான் இருந்துச்சு. நம்ம ஹீரோ வேறு அவனா நம்ம ஜிம் கேரி மணிக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறது அது வேணால் ஒரு அளவு காமெடியாக இருந்துச்சு நமக்கு பார்க்குறதுக்கு. மொத்தமாக படமாக பார்த்தா இது ஒரு ஆவரேஜான படம் தான். என்னைய தான் இந்த படத்தை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறது வேணாம், ஸ்கிப் பண்ணுறதே நல்லது. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.